நாங்கள் போன வருஷம் 7ஆம் மாதத்திலிருந்து தொடர்ச்சியான முறையில் நாங்கள் எங்களோட போராட்டங்களை செய்து கொண்டு வரோம். அதே மாதிரி திருவோணமலை, யாழ்ப்பாணம் எல்லா இடத்துலையுமே வந்து போராட்டங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் வருது. ஆனால் அரசாங்கம் கண்டுகொள்கிற மாதிரி தெரியல. அவங்க கண்டுகொள்ளாட்டி நாங்கள் விட போகிறதில்ல. தொடர்ச்சியாக எங்களோட போராட்டத்தை நாங்கள் என்ன செய்ய போகிறோம், முன்னெடுக்கத்தான் போகிறோம். இனி இவங்களோட இந்த வேலையற்ற பட்டதாரிகளினுடைய இந்த தேவைகளை, இந்த வேலை வாய்ப்புகளை அரசாங்கம் கொடுக்காதால வந்து யாழ்ப்பாணத்தில் ஒரு பட்டதாரி வந்து பட்டம் முடிச்சுட்டு மன அழுத்தம் காரணமாக உயிரிழந்திருக்காரு. இப்போ எத்தனை உயிரை இன்னும் சாக வைக்கிறதுக்காக இந்த அரசாங்கம் காலதாமதப்படுத்துன்னு எங்களுக்கு தெரியல. விரைந்து நீங்கள் இதுக்குரிய நடவடிக்கைகள் எடுக்கணும். இந்த அரசு திணைக்களங்களில், பாடசாலைகளில் இருக்கிற வெற்றிடங்கள் எல்லாம் உடனடியாக நிரப்பணும். ஏலவே வந்து அரசு தொழிலில் இருக்கிற அரசு அதிகாரிகள் வந்து புதுசாக வெற்றிடங்களுக்கு கோல் பண்ணப்படுற நேரம், வேலைவாய்ப்பு கோல் பண்ணப்படுற நேரம், அவங்க புதுசாக அதுக்கு அப்ளை பண்ணி அவங்களும் பாரு நேரம் இப்போ வேலை இல்லாமல் இருக்கிற பட்டதாரிகளுக்கான இடம் வந்து காணாமல் இருக்குது, குறைவாக இருக்குது. அப்போ அதை கருத்தில் கொண்டு அதுக்கு ஏற்ற மாதிரியான முடிவு எடுக்கணும். ஏன்னு சொன்னால் வயது கூடுநாக்களும் இருக்கிறாங்க, 2 வருஷம் 3 வருஷம் 8 வருஷம் பல்கலைக்கழக பட்டம் முடிச்சுட்டு இருக்கிறார்களும் இருக்கிறாங்க. அப்போ அதை கருத்தில் கொண்டு உடனடியாக வந்து கிழக்கு மாநில ஆளுநர் அவர்கள், அரசாங்கம் உடனடியாக எங்களுக்குரிய தீர்வை தரணும். ஏன்னு சொன்னால் அவ்வளவு பொருளாதார பிரச்சனை நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு எந்த பொருளாதார வசதியும் இல்லை, எந்த தொழிலும் இல்லாமலுக்கு அன்னைக்கு என்னமோ செஞ்சு கொண்டு தான் வாழ்க்கையை நடத்த வேண்டி கிடக்குது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 2000 வேலையற்ற பட்டதாரிகள் நாங்கள் காணப்படுறோம். எங்களுக்கு உடனடியாக உரிய நிறுவனங்கள், திணைக்களங்கள்ல எங்களுக்கு வேலையை காடர்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேலை வாய்ப்பை வழங்கணும். அதோட டீச்சிங் வந்து நிறைய பேருக்கு இடம் இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த நியமனமும் நீங்கள் டீச்சிங்கில் உரிய முறையில் வழங்கலை. குறிப்பிட்ட ஒரு தொகையை தான் எடுக்கிறீங்க. பரீட்சைகளை வச்சு நீங்கள் வேலை வாய்ப்பை வழங்குறீங்க. ஆனால் அந்த பரீட்சையில் உரிய முறையில் நியமனம் வழங்கப்படுகிறான்றது எங்களுக்கு உரிய சந்தேகமாக தான் இருக்குது. எங்களுக்கு அரசு திணைக்களங்களில் வந்து நீங்கள் வேலை வழங்கக்குள்ள பரீட்சை என்ற ஒன்றை முன் வைக்காமல் ஆசிரியர்களுக்குரிய இதில் பரீட்சை வச்சாலும் அரசு திணைக்களங்களில் வந்து நீங்கள் பரீட்சையை முன்வைக்காமல் எங்களுக்குரிய நியமனங்களை வழங்குறது நல்லதாக இருக்குது. ஏன்னு எல்லாரோட கேள்வியிடமா தான், ஏன் இந்த பட்டதாரிகள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, ஏன் இவங்க சுயதொழிலுக்கு போகலை, ஏன் இவங்க ப்ரைவேட் செக்டர்ஸ் போகல, இந்த கொஷின்ஸ் தான் எல்லா இடமும் இந்த கேள்விகள் தான் வந்து கொண்டே இருக்கிறது. மீடியாக்கள்லையும் சரி, இந்த சமூக வலைத்தளங்கள்லையும் சரி, ஏன் இந்த கொஷின்ஸை கேட்குறீங்க? ஒரு பட்டதாரிக்கு சுயதொழில் செய்ய முடியுமாக இருந்தால் நாங்கள் ஏன் ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோம்? இதில் சுயதொழில் செய்கிறதுக்கு ஒரு பண உதவி, ஒரு நிதி உதவி இல்லாத பட்டதாரிகள் தான் இங்கே வந்து நின்று கொண்டிருக்காங்க. அதாவது வறுமை கோட்டின் கீழ் உள்ள பட்டதாரிகள், எந்த ஒரு வருமானத்தையும் முன்னின்று எடுக்க முடியாத ஒரு பட்டதாரிகள், அப்படியான ஒரு நிலையில் இருக்கிற பட்டதாரிகள் மாத்திரம்தான் இங்கே வந்து நின்று ஆர்ப்பாட்டம் பண்ணி கொண்டு இருக்கார்களே தவிர இங்கே யாரும் வேலையில் இருந்து கொண்டோ இல்லை வேறு வேலைகள் செய்து கொண்டோ வந்து நிற்கல. எங்களுக்கான வேலைகளை அரசாங்கம் எங்களுக்கு பெற்றுத்தாங்க என்ற ஒரு கோரிக்கை மட்டும்தான் எங்கள்கிட்ட இருக்குது. இப்போ எங்களுக்கு என்னது ஒரு தீர்வு? இந்த வரப்போகிற பட்ஜெட்டில் எங்களுக்காக இந்த புதிதாக வந்திருக்கிற இந்த அரசாங்கம் எங்களுக்கான தொகையை ஒதுக்கி எங்களுக்கான வேலையை பெற்றுத்தருமாறும் நாங்கள் தாழ்மை